வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, தேவைகளை நிறைவேற்ற மகத்தான திருக்கலிமா, நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். யார் இந்த கலிமா சொன்னாங்களோ அவங்க நிச்சயமாக சொர்க்கத்துக்கு போவார்கள். பாவம் செஞ்சிருந்தாலும் அந்த பாவங்களுக்கு தகுந்த தண்டனை வழங்கப்பட்டு அவங்க நிச்சயமாக இந்த சொர்க்கத்துக்கு போவாங்க. அப்படிப்பட்ட இந்த கலிமா, இதுக்கு ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்கிறது. அதில் சிலவற்றை மட்டும் பார்ப்போம். ஒன்றாவது, நம்முடைய தேவைகள் நிறைவேறுவதற்காக வேண்டி தினமும் 1000 தடவை ஓதி துவா செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் 21 நாள் முடியும் பொழுது அந்த தேவை அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பான், அதுக்குள்ளாக இன்ஷா அல்லாஹ். அப்போ நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால், சலவாத் 11 தடவை முன்னாடி ஓதிக்கணும். இது 1000 தடவை ஓதணும். திரும்ப சலவாத் 11 தடவை ஓதிட்டு 11 டைம்ஸ் ஓதிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை அல்லாட்ட 7 தடவை கேட்கணும். இந்த முறையில் நீங்கள் 21 நாள் ஓதிச்சதுன்னு சொன்னால் ஹலாலான எண்ணங்கள் நிச்சயமாக நிறைவேறும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அடுத்ததாக, யார் ஒருவர் 70,000 தடவை ஓதி இதை கபூரில் உள்ளவங்களுக்கு ஹதியா செஞ்சால் அல்லாஹ் தஆலா அவருடைய பாவங்களை மன்னித்து வேதனையிலிருந்து அவர்களை பாதுகாப்பான். இது சோதிக்கப்பட்ட ஒன்றாகும். நம்ம அமல்களின் சிறப்பில் பார்க்குறோம். ஒரு தடவை ஒரு பையனை ஒரு வீட்டுக்கு கூட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு உணவு கொடுக்குறாங்க. அந்த பையனுக்கு எப்படின்னு சொன்னால் மறைவான சில விஷயங்கள் எல்லாம் காமிச்சு கொடுப்பான். இப்போ நம்ம திக்கில் உள்ளவங்களுக்கும் அந்த விஷயங்கள் அது மாதிரி சில பேருக்கு அது உண்டாகும். அப்போது அந்த பையன் அந்த வீட்டில் சாப்பிடும்போது சொல்கிறான், இங்கே உள்ள இறந்த சில மாதங்களுக்கு முன்பு இறந்த அவங்க கபூரில் வேதனை இருப்பதை நான் பார்க்கிறேன் என்று சொல்கின்றான். உடனே அவரை உணவு கொண்டு வந்த அந்த பெரியார் நினைக்கிறார், இந்த பையன் சொல்வது உண்மையா என்பதை நான் இப்போ சோதனை செய்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் 70,000 தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை ஓதி வைத்திருக்கிறார். அதை என்ன செய்கிறார் சொன்னால், மனசில் நினைக்கிறார், யா அல்லாஹ், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் ஓதி வைத்திருக்கக்கூடிய முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற இந்த கலிமாவை நான், அவருடைய தாய் தான் இறந்தது, என்னுடைய தாய்க்கு நான் ஹதியா செய்ய மனசில் நினைக்கிறாரு. நினச்ச உடனே அந்த பையன் உடனே சொல்கிறான், அல்ஹம்துலில்லாஹ், இப்போ அவங்க வேதனையிலிருந்து அல்லாஹ் அந்த பாதுகாத்துட்டான், நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்கிறான். உடனே அந்த பெரியார் சொல்கிறாங்க, எனக்கு 2 விஷயம் விளங்குச்சு. இந்த பையன் சொல்லக்கூடிய விஷயம் உண்மை. 2வது, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை நம்ம 70,000 தடவை ஓதி அது ஹதியா செய்யும் பொழுது அது இறைவன் அந்த வேதனையிலிருந்து பாதுகாப்பு தருகின்ற அந்த விஷயத்தை நான் விளங்கிக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஆகவே கணித்துக்கிறவர்களே, நாமும் அதனை ஓதி வைத்துக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி இந்த கலிமா ஓதுறதுக்கு உதுவெல்லாம் தேவையில்லை. எப்போ வேணாலும் ஓதிக்கலாம், எப்போ வேணாலும் ஓதிட்டே இருக்கலாம். பயணத்தில் படுக்கும்போது எந்த சமயத்திலும் ஓதிக்கலாம். எண்ணிக்கிறது நல்லது, ஒரு கணக்கான எண்ணிக்கிறது நல்லது. எண்ணிக்கை இல்லாமல் ஓதிக்கலாம். இந்த மாதிரி ஓதிட்டு சொன்னால் நமக்கு சிறப்பு கிடைக்கும். அது மாதிரி இதை ஒரு நாளைக்கு 5000 தடவை வீதம் நீங்கள் ஓதின்னு சொன்னால் 35 நாளில் 70,000 ஓதிடலாம். அப்போ அந்த 70,000 ஓதி நமக்கு நாமே அதனை ஒரு பாதுகாப்பாக வைத்துக்கிட்டோன்னு சொன்னோம்னா நம்முடைய கபூருடைய வேதனை விட்டு பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு காரணமாக அமையும். இதில் என்ன முக்கியமான விஷயம் சொன்னால், நம்ம பெருமாங்களை விட்டு பெரும் பாவங்களை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும். சரிங்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருளை கொண்டு தான் சொர்க்கத்தை சேர்க்குகின்றான். அதனால் நம்ம என்ன செய்யணும் சொன்னால், பெரும்பாவங்களை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும். இந்த முறையில் இந்த ஒரு முறை, அதாவது 5000 வீதம் 35 நாளில் 70,000 வந்துடும். இந்த மாதிரி நம்ம என்ன செய்யலாம், நம்மளுடைய பாதுகாப்புக்கு வேண்டி சேமித்து வைத்துக் கொள்ளலாம். நம்ம அமல்கள் அனைத்தையும் சரியாக செஞ்சுக்கிறணும், அதுக்காண்டி அமல் விடக்கூடாது. சரிங்களா? அதையும் செஞ்சுட்டு அதுக்கு மேலே அல்லாஹ் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை தான் இது. எல்லாம் வல்ல அல்லாஹ் கபூல் செய்வானாக. நான் எப்போதும் சொல்கிற போல் 5 விஷயங்களில் கவனமாயிருங்க. 1வது, 5 நேர தொழுகையை பயபக்தியும் தொழுங்க. சுன்னத்தான நஃபிலான வாஜிபான தொழுகை விடாமல் தொழுங்க.
தஹஜ்ஜத் இஷ்ராக் லுவா அவ்வாபின் தொழுகையை தொழுதிங்கன்னு சொன்னால் இறை நெசர் ஆகக்கூடிய பாக்கியம் கிடைக்கும், இறை நெருக்கம் கிடைக்கும். காலை மாலை தஸ்பீஹாத்தை விடாமல் ஓதிட்டுவாங்க. சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அலில் அலீம் 150 தடவை. லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் 100 தடவை. அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி 100 தடவை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 150 தடவை. இது காலை மாலை ஓதிட்டுவாங்க. குர்ஆனை காலை மாலை அரை மணி நேரம் ஓதிட்டுவாங்க. குர்ஆனை ஓத தெரியலையா, 3 மணி நேரத்தில் குர்ஆன் ஓதுவது எப்படின்னு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்றதுக்கு நீங்கள் வந்து 98 40 92 59 49 இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்பினீங்கன்னா உங்கள் குரூப்பில் சேர்த்து விடுவாங்க. உறவுகளை பேணிக் கொள்ளுங்கள். கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை, மனைவிக்கு, பிள்ளைக்கு, பெற்றோருக்கு, உற்றார் உறவினர்களுக்கு, அக்கம் பக்கம் உள்ளவங்களுக்கு, மற்ற மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையில சரியாக செய்யுங்க. எதுவும் குறை வைக்காதீங்க. உங்கள் கையையும் நாக்கையும் மற்றொரு தீமை செய்துவிட்டு தவிர்த்து கொள்ளுங்கள். மர்மஸ்தானத்தையும் நாக்கையும் நீங்கள் பாதுகாத்துன்னு சொன்னால் சொர்க்கத்தை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்பேற்றுக்கிற ஹதீஸில் வந்திருக்கிறது. ₹1 பொருளாக இருந்தாலும் ஒரே ஒருத்த ஒப்படைச்சிருங்க. ஏன்னா அது போக நரகத்துக்கு போகிறதுக்கு. நரகத்தை தாங்கக்கூடிய சக்தி உங்களுக்கும் எனக்கு கிடையாது. ஒரு உண்மையான புத்திசாலியான்னு சொன்னால் நரகத்தை விட்டு பாதுகாத்து உயர்ந்த சொர்க்கம், எல்லா விதமான இன்பம் கிடைக்கக்கூடிய சொர்க்கத்துக்கு போகக்கூடிய உயர்ந்த அவன் தான் உண்மையான புத்திசாலி. அதுக்கு நீங்கள் நல்ல முறை செய்யணும். அது மாத்திரம் இல்லாமல் காலை மாலை இதே திக்குன்னு சொல்லக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களால், அதாவது ரகசிய திக்ர், மறைக்கப்பட்ட ரகசிய திக்ர் வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. இதை நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னு சொன்னால் தொழுகையில் மன ஓர்மை, பயபக்தி, இறை நெருக்கம் கிடைப்பதற்கும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவிலும் திக்ர் செய்யும்போதே பார்ப்பதற்கும் ஒரு பாக்கியம் கிடைக்கும். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு 90 25 96 93 55 இந்த நம்பருக்கு நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பினா உங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணி விடுவாங்க. இது அனைத்து மக்களுக்குமே ஷேர் செய்து நன்மையான விஷயங்களை ஒருவருக்கொரு உதவியாயிருங்க. இதை அது மாத்திரம் இல்லாமல் வலது பக்கம் பாருங்க, சப்ஸ்கிரைப் ஒரு பட்டன் இருக்கும். அதை அழுத்தினீங்கன்னு சொன்னால் ஒரு பெல் பட்டன் வரும். அதையும் அழுத்தினா நம்ம சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உடனுக்குடன் வரும். எல்லாம் அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.